மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட போது ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் ஆளும்படியான அதிகாரத்தை கொடுத்து தேவன் மனுஷனை படைத்தார். தேவன் மனுஷனை தேவனுடைய சாயலாக படைத்தார். எனவே எல்லா சிருஷ்டிப்புக்கும் தலையாக தேவன் மனுஷனை படைத்தார். ஆனால் மனுஷன் சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால எல்லா ஆளுகையும் பிசாசு கையில போய்விட்டது. இப்போது இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து மனுஷனை மீட்கும்படியாக உலகத்துக்கு வர வேண்டியது இருந்தது. எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலான அதிகாரத்தை உடைய மனுஷன் தேவ தூதரிலும் சற்று சிறியவனேன் என்று 8ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினேர். ஏன் சற்று சிறியவனாக்கினாருன்னா தேவ தூதருக்கு மரணம் கிடையாது. ஆனா தேவ தூதர்கள் மனுஷனுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் என்று எபிரேய நிருபக்காரன் 1ஆம் கடைசி வசனத்துல சொல்லுகிறார். அந்த பணிவிடை செய்யப்பட்ட தேவ தூதரிலும் மனுஷன் சிறியவனாக்கப்பட்ட ஒரே காரணம், தேவ தூதர்களுக்கு மரணம் இல்லை, மனுஷன் மரணத்தை அனுபவிக்க வேண்டியது. பாவம் செய்கிற மனுஷன் மரிக்க வேணும். பாவத்தின் சம்பளம் ஆகிய மரணத்தை அவன் சுமந்து தெரிகிறான்.